Hello students, I'm Deenabandhan from IIT Madras. I'm a JEE crash course coordinate geometry main topic chapters பார்த்துக்கிட்டு இருக்கோம். Last two classes straight lines பத்தியும் Cartesian system of particles பத்தியும் பார்த்தோம். இப்போ main topics of coordinate geometry. அதாவது இது வரைக்கும் நீங்க படிக்காதது circles, parabola, ellipse and hyperbola. இதை பத்தி பார்க்க போறோம். First topic circles. ஸோ இந்த கோஆர்டினேட் ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஸ்லைட் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு கோஆர்டினேட் ஜாமெட்ரி இந்த ஹோல் சாப்டர் கோனிக்ஸ் இந்த ஹோல் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா கிட்டத்தட்ட லைக் இன்னைக்கு கிளாஸ் முடிச்சோடனே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஐ ரெக்கமெண்ட் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் எழுதி சொல்கிற ஃபார்முலா எல்லாத்தையும் அப்ளிகேஷனோட எழுதி வச்சுக்கோங்க. நான் இந்த கிளாஸ்ல ஒரு ஃபார்முலா பார்த்தோம்னா அதுக்கடுத்து ஒரு அப்ளிகேஷன் உடனே சொல்லிட்டேன். அது போக நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, எந்த கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ நல்லா கவனமா கவனிங்க, எல்லா ஃபார்முலாவையும் ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஃபார் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா சொல்லுவேன், அதுக்கப்புறம் அது சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். அது போக ப்ராப்ளம் சால்விங்ல ஃபர்ஸ்ட் டயக்ராம்ஸ் ரொம்ப முக்கியம். அது போக நீங்க ப்ராக்டிஸ் பண்ணத்தான் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஈஸியாக மாறும். ஸோ ப்ராக்டிஸ் அலாட். லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ஸ். சர்க்கிள்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் லோக்கஸ்ங்கிறது போன கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். லோக்கஸ்னா ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் விச் சாட்டிஸ்ஃபை அ பர்டிகுலர் கண்டிஷன். லோக்கஸ்னா என்ன அர்த்தம்னா a set of points that satisfy a particular condition. ஓகேவா? ஸோ இப்போ லோக்கஸ் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் parallel to this line அது ஒரு லைன் அப்படின்னு சொல்ற மாதிரி லைக் தட். லோக்கஸ்ங்கிறது ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ், பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி. இப்போ சர்க்கிளோட எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா இட்ஸ் லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட். இது ஒரு பாயிண்டோட சில பாயிண்ட் அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா டிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஃப்ரம் அ கிவன் பாயிண்ட். ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் x axis y axis where ஒரு இந்த பாயிண்ட் let's say p of x, y or x naught, y naught. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து ஈக்வி டிஸ்டன்ஸ்ல இருக்க எல்லா பாயிண்ட்டையும் எடுத்தேன்னா ஒரு ஷேப், ஒரு ஜியாமெட்ரி ஃபார்ம் ஆகுமா? அந்த ஜியாமெட்ரி பேர் சர்க்கிள்னு சொல்றாங்க. let's say ஒரு 1 யூனிட்னா இந்த டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட்டும் அதே டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஒரு 1 யூனிட் இந்த பாயிண்ட்டும் அதே டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். இந்த பாயிண்ட் இப்படி ஃபுல் இதுவுமே அதே டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது இட்ஸ் அ சர்க்கிள். சர்க்கிளோட ஜெனரல் ஈக்குவேஷன் வித் சென்டர் as -a, -b வச்சுக்கோங்க. பிகாஸ் இப்போ இதோட டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா, ஸோ டிஸ்டன்ஸ் x minus x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square equal to distance. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்றாங்க. நம்ம அந்த டிஸ்டன்ஸை ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கோ. சென்டர் ஒரு பாயிண்ட்டை பொறுத்து தானே ஹோலா மாறும். அதை -a, -bன்னு வச்சுக்கோ. ஸோ டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் எக்ஸ்ன்னு சொல்றேன், x2க்கு பதில். அதாவது எக்ஸுங்கிறது ஒரு ரேண்டம் பாயிண்ட், அந்த ரேண்டம் பாயிண்ட்டை பொறுத்து பண்ணுறோம். ஸோ x plus a the whole square plus y plus b the whole square equal to r. ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது r. ஸோ ரெண்டு பக்கமும் ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா you will get x plus a the whole square plus y plus b the whole square equal to r square. ஓகேவா? ஸோ இதுதான் லோக்கஸ் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லோக்கஸோட ஜென்ரல் டெஃபினிஷன் சொல்லிட்டேன், லோக்கஸ் எப்படி சர்க்கிள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். லெட்ஸ் கோ டு தி செகண்ட் ஒன், ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள். எப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்ன தெரியும்? முன்னாடி சொல்லியிருப்பேன், ஆர் வாட் எவர் ax plus by plus c ஈக்குவல் டு 0. இதுதான் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிகிரி 1, கரெக்டா? டிகிரி, அதாவது இந்த ஈக்குவேஷன் எப்படின்னு சொல்லாம
டிகிரி ஒன்னோட ஜெனரலைஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா கோனிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து என்ன அப்டேட் பண்றோம்னா டிகிரி ஒன்ல இருந்து டிகிரி டூ கர்வ்ஸ்க்கு போயிடும். எப்படி இப்போ சர்க்கிளை பார்த்தாலே தெரியுது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிகிரி டூக்கு போயிருக்கா. அதனால டிகிரி டூல இருக்க டிகிரி ஒன்ல இருந்து டிகிரி டூ ப்ரொமோட் ஆகும். இப்போ டிகிரி டூவோட காமன் ஈக்குவேஷன் அதே மாதிரி தான் ஏஎக்ஸ் ஸ்கொயர்னு வந்துருக்கு. ஏஎக்ஸ் ஒன் பிளஸ் டிகிரி டூல இருக்க டேர்ம்ல சொல்லுங்க ஒய் ஸ்கொயர் டிகிரி டூ தான், எக்ஸ் ஒய்யும் டிகிரி டூ தான், அதை மறக்கக்கூடாது. ஸோ பி இன்ட்டு எக்ஸ் ஒய் பிளஸ் சி ஒய் ஸ்கொயர் பிளஸ் சம் ஜிஎக்ஸ் பிளஸ் ஹெச் ஒய் பிளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ. இது வந்து ஒரு டிகிரி டூ ஈக்குவேஷன். இப்போ இது சர்க்கிளா எப்போ மாறும்னா டூ கண்டிஷன் ஏ ஈக்குவல் டு சி. எக்ஸ் ஸ்கொயருக்கும் ஒய் ஸ்கொயருக்குள்ள கோஎஃபிஷியன்ட்டும் ரெண்டும் சேமா இருக்கணும். அடுத்து தேர் ஷுட் பி நோ எக்ஸ் ஒய் டேர்ம், அதாவது நோ எக்ஸ் ஒய் டேர்ம். பிகாஸ் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர். எக்ஸும் ஒய்யும் ரெண்டுமே கம்பைன் ஆகலை எந்த இடத்துல. ஸோ பி வந்து ஜீரோவாக இருக்கும், எக்ஸ் ஒய் டேர்மே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இது வந்து எப்படி இருக்கும் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஜி ஈக்குவல் டு ஜீரோ, அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்டாக இருக்குமா. இப்போ இதை எப்படி எழுதிக்கிறாங்கன்னா ஃபாலோ கரெக்ட்லி இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அந்த ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜிஎக்ஸ், ஏன் சார் டூ ஜிஎக்ஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், ப்ளஸ் டூ ஹெச்ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். இப்போ இதை வந்து நம்ம போன பார்த்தோம்னா எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்ல எழுதிட்டீங்கன்னா யூ வில் கெட் சென்டர். நல்லா கவனிங்க, சென்டர் வந்து மைனஸ் ஜி கமா மைனஸ் ஹெச். ஓகேவா. அப்புறம் ரேடியஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் சி. இந்த ஹெச் வந்து நம்ம எஃப்னு கூட சில நேரத்தில் சொல்லுவோம், டூ ஜிஎக்ஸ் பிளஸ் டூ ஹெச் எஃப்ஒய் பிளஸ் சின்னு சொல்லுவோம், பட் ஹெச் இஸ் ஆல்சோ ஓகே. ஸோ ஜி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் சி வந்து ஸ்கொயர் ரூட் வந்து ரேடியஸ், சென்டர் வந்து மைனஸ் ஜி கமா மைனஸ் ஹெச். இட் இஸ் த ஒன் விச் இஸ் ஆல்வேஸ் யூஸ். ஓகேவா. ஸோ நல்லா கவனிச்சு. பொசிஷன் ஆஃப் அ பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சர்க்கிள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கிள்ங்கிற ஒரு ஜாமெட்ரியை வச்சு நம்ம ஃபுல் அதை பற்றி ஃபுல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட். லெட்ஸ் சே கார்ட்டீசியன் கோஆர்டினேட் பிளேன்ல ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சு. இப்போ இந்த சர்க்கிள் கோஆர்டினேட் பிளேனை மூணு ரீஜனாக பிரிக்கும். அஃப்கோர்ஸ் ரெண்டு தான், பட் கவனமாக கவனிச்சிங்கன்னா மூணாக தெரியும். அதாவது இந்த சர்க்கிளுக்கு அவுட் சைட் சர்க்கிள், கரெக்டா. அவுட் சைடு இருக்கிறது இந்த ஹோல் ரீஜன், அவுட் சைடு இருக்கிறது ஒரு ரீஜன், இன்சைடு ஒரு ரீஜன், ஆன் ஒரு ரீஜன். அதாவது ஆன் த சர்க்கிள், சர்க்கிளுக்கு மேல சர்க்கிளோட பவுண்டரியில இருக்கிற பாயிண்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அது ஒரு ரீஜனா. ஸோ டோட்டலா 3 ரீஜன்ஸ் இருக்கு. சரி, இப்போ ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டே வச்சுக்கோ, ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கொடுத்து லெட்ஸ் சே இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 4y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இது வந்து வேலிட் சர்க்கிளா. ஆக்சுவலா ஒரு சர்க்கிள் வேலிடா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்க பாருங்க, ரேடியஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் சின்னு இருக்கு. இந்த ஸ்கொயர் ரூட் வந்து எப்பவுமே பாசிட்டிவா தானே இருக்கும், ஜீரோவா கூட இருக்கக்கூடாது. ஜீரோவா இருந்துச்சுன்னா ரேடியஸ் ஜீரோ, ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான், கரெக்டா. ஸோ இது எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துறாங்கன்னா செக் பண்ணுங்க, ஜி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் சி பாசிட்டிவா நெகட்டிவா இல்லை. பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இது ஒரு சர்க்கிள் தான், ஒருவேளை நெகட்டிவா இருந்துச்சுன்னா இது ஒரு சர்க்கிளே கிடையாது. அதே மாதிரி ஒரு ஜீரோவா இருந்துச்சுன்னா அது ஒரு பாயிண்ட். ஓகேவா. இது ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி, ஜஸ்ட் நோ இட். இது வந்து லாஜிக்கல் தான், ஃபார்முலா மாதிரி எதுவும் இல்லை. ஸோ ஜஸ்ட் நோ. அதுக்கப்புறம் இப்போ இந்த இந்த இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டோன்னா இது செக் பண்ணி பார்ப்போம். ஜி வந்து 2g வந்து 2, ஸோ ஜி இஸ் 1, 2h வந்து 4, ஸோ h இஸ் 2, c இஸ் -1, ரேடியஸ் வந்து பாசிட்டிவ். வெரி குட். ஒருவேளை இந்த இடத்துல +4 கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ஈக்குவேஷனா கிடையாது. நோ, +4 வில் ஒர்க், ப்ராப்ளி +6ல இருந்து வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துறாங்கன்னா சர்க்கிளா இல்லையானா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் சி ஃபார்மெட்ல செக் பண்ணுங்க. நவ்
coming back to the topic, position of a point. இப்போ இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோ, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஒய் பிளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டேன் இல்லைச்சு, 0,0 சிம்பிளாக இருக்கு. 0,0 பாயிண்ட் இந்த சர்க்கிளுக்கு இன்சைட் இருக்குமா அவுட் சைட் இருக்குமா இல்லை இந்த சர்க்கிள் மேலேயே இருக்குமா, இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவோம். இந்த டெர்மினாலஜி இஸ் எஸ் ஒன். எஸ்னா என்ன அர்த்தம்னா, பேசிக்கா எஸ்னா என்ன அர்த்தம்னா அந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறது வித் ஆர்ஹெச்எஸ் டு பி ஜீரோ. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஒய் பிளஸ் ஃபோர் தான் இதோட எஸ். எஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு சைட் ஃபுல்லாத்தி ஜீரோ வச்சுட்டு அந்த ஜீரோவை எஸ்ஸா மாற்றி, இப்போ ஒருவேளை பிளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஒன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதை அப்படியே எழுதக்கூடாது. இந்த ஒன்னை இந்த சைட் கொண்டு வந்து பிளஸ் த்ரீன்னு மாற்றி அதை எஸ்ன்னு எழுதி. ஓகேவா? ஸோ இப்போ எஸ் ஒன்னுனா அந்த பாயிண்ட்டை அப்படியே இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணும். கவனமாக கவனிங்க, இந்த டெர்மினாலஜி ஐ வில் யூஸ் த்ரூ அவுட் கோடிங்ஸ். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. எஸ் ஒன்னுனா அந்த பாயிண்ட்டை அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறது. லைக் x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர் பிளஸ் 2x1 பிளஸ் 4y1 பிளஸ் 4 அப்படி சப்ஸ்டிட் பண்றது பேர் தான் S1. ஓகேவா? இப்போ ஒருவேளை S1 கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா, S1 வந்து கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா பாயிண்ட் ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்குன்னு, அதாவது சர்க்கிளுக்கு வெளியே இருக்குன்னு. ஒருவேளை S1 ஈக்குவல் டு 0 விச் மீன்ஸ் ஆர்ஹெச்எஸ் வந்து 0 தானே சொன்னோம், அதை எஸ்என் மாற்றுக்கும், 0 தான் எஸ்என் மாற்றும். ஒருவேளை அந்த பாயிண்ட்ல வந்து எஸ் 0 இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் சர்க்கிள் மேலேயே இருக்குன்னு. ஒருவேளை அது லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா, ஒருவேளை இந்த சென்டருக்கு எடுத்துக்கோங்களேன், இந்த இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் -1 அண்ட் -2 உங்களுக்கு இது அது வந்து சென்டர், அங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா கெட் S1 to be நெகட்டிவ். அப்படி இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் சர்க்கிளுக்கு இன்சைட் இருக்குன்னா. ஸோ 3 ரீஜனுக்கும் 3 கண்டிஷன் இருக்கு. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து சிம்பிள், லீஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஃப்ரம் அ சர்க்கிள். ஒரு சர்க்கிள் இருக்குன்னா, ஒரு இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு சென்டர் சி. இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏ ஆஃப் x1, y1. இந்த பாயிண்ட் இந்த சர்க்கிள்ல இருந்து மினிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு, மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம அடுத்த கோனிக் செக்ஷன்லாம் பார்ப்போம் கோநார்மல் அப்படின்னு. பட் அதை அப்போ பார்த்துப்போம். இப்போதைக்கு என்னன்னா, இது பெட்டி லாஜிக்கல். ஏக்கும் சென்டருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க, இதுல இருந்து ரேடியஸ் சப்ராக்ட் பண்ணா இருக்க இந்த டிஸ்டன்ஸ் இருப்பாரு, இதான் அதோட மினிமம். மற்ற எந்த டிஸ்டன்ஸ் எடுத்தாலும் அதை விட அதிகமாக தான் இருக்கும். மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இந்த எண்ட் பாயிண்ட், அதாவது ஏல இருந்து சென்டருக்கு வரையப்படுற லைன்ல ஏ ஏ டூ இந்த சர்க்கிளோட இன்டர்செக்ஷன் தான் மினிமம் டிஸ்டன்ஸ், ஏ டூ அடுத்த எண்டு தான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். ஸோ சிம்பிள். ஸோ ஏபி பி லீஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஏசி மைனஸ் ஆர், ஏக்யூ கிரேட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஏசி பிளஸ் ஆர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தி சேம் வில் அப்ளிகபிள் ஃபார் இன்சைட் த பாயிண்ட் ஆல்சோ. இன்சைடுக்கு அப்படியே மாட் எடுத்துக்கோங்க, இட் வில் பி ஆர் மைனஸ் ஏசி, அவ்வளோதான். தட்ஸ் ஆல் த டிஃபரன்ஸ், மற்றபடி எல்லாமே சேம் தான். ஓகேவா? ஸோ நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட். டான்ஜென்சி, நார்மல். லெட்ஸ் கம் டு த கோர் டாபிக். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா, ஒரு சர்க்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ். அது அது ஒரு பாயிண்ட் கொடுத்தோம்னா அது இன்சைட்ல இருக்கா அவுட் சைட்ல இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. ஒரு லைன் கொடுத்துட்டா, ஐ திங்க் ஐ வில் யூஸ் லைன். Yeah, let's see. ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ லைன் வந்து இதுவும் 3 டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்கு. எப்படி பாயிண்ட் வந்து இன்சைட் அவுட் சைட் ஆன் த சர்க்கிள் இருக்கிற மாதிரி, இப்போ ஒரு லைன் எடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று அந்த லைன் இந்த சர்க்கிளில் 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணும், லைக் திஸ். இந்த லைன் பேரு சீக்கண்ட்னு சொல்லுவாங்க, ஃபியூ டோன்ட் நோ. ஏன்னா
ஃபங்க்ஷன்ஸ் அதாவது டிஃபரன்ஷியாலிட்டி படிக்கும்போது சீக்கிரம் தான் நம்ம டேஞ்சென்டா மாற்றுவோம். ஐ ஹோப் யூ ரிமெம்பர். இல்லாட்டி இந்த லைன் ஒரு இம்பார்ட்டன்ட் லைன், அதாவது டேஞ்சென்டா இருக்கு, ஒரே ஒரு பாயிண்ட், எக்ஸாக்ட்லி ஒரே பாயிண்ட்ல அது இன்டர்செக்ட் ஆகிறது. இல்லாட்டி இட் மேபி a ரேண்டம் லைன், அதாவது இது இன்டர்செக்டே ஆகாம இருக்கிறது. ஓகே சார், இப்போ இதுக்கு எப்படி கண்டிஷன் செக் பண்றதுன்னா, இந்த லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்களா, நமக்கு தெரியும் ஒரு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் நமக்கு தெரியும் கரெக்டா. இப்போ இந்த லைன் கொடுத்தாங்கன்னா, இப்போ ஒரு லைன் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது மினிமம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். இந்த மினிமம் டிஸ்டன்ஸ் ரேடியஸை விட கழிச்சு இந்த டிஸ்டன்ஸ் வந்து பிடின்னு வச்சுக்கோங்க. this point BP is PD. PD வந்து லெஸ் தென் ஆரா இருந்துச்சுன்னா, அதாவது ரேடியஸை விட கம்மியா இருந்துச்சுன்னா லைன் இன்டர்செக்ஸ் வைஸ். ஒருவேளை இந்த பிடி எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு ஆர், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்கிள், சாரி யா பண்ணி டேஞ்சென்ட் வந்து இட்ஸ் a 10th grade ப்ராப்பர்ட்டி. ஒரு டேஞ்சென்ட் வந்து சர்க்கிள்ல இருந்து வர லைனோட பெர்பெண்டிகுலர் இதே மேக் பண்ணும். ஸோ பிடி வந்து எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு ஆர் இருந்துச்சு, லைன் இஸ் அ டேஞ்சென்ட். லைன் இஸ் அ டேஞ்சென்ட் டு த சர்க்கிள் ஆஃப் கோர்ஸ். Now, ஒருவேளை PD is greater than R for a circle like this. Distance வந்து இந்த சர்க்கிளை விட்டு வெளியே போகுது PD லைன். அது மூலியமா தெரிஞ்சிடும் PD is greater than R, line never intersects. ஓகேவா, இதுதான் இது கண்டிஷன். ஸோ ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்குமா, ஒருவேளை ஸ்லோப் கொடுத்துட்டு அது டேஞ்சென்ட்னா இவ்வளோ ஈக்குவேஷன் கஷ்டப்படணுமானா தேர் இஸ் ரெடிமேட் ஃபார்முலா. வேணும்னா யூ கேன் டிரைவ். டெரிவேஷனோட ஐடியா இதுதான். பிடி லெஸ் தென் ஆர், பிடி ஈக்குவல் டு ஆர், பிடி கிரேட்டர் தென் ஆர். பிடியோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா mod of ax1 plus by plus c divided by square root of a square plus b square. இந்த ஃபார்முலா யூ கேன் அப்ளை அட் எனி டைம், அது கரெக்ட் தான். பட் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கனால தேர் இஸ் ரெடிமேட் ஃபார்முலா, அதனால அதை ஞாபகம். ஸோ கண்டிஷன் ஃபார் டான்ஜென்சி, டான்ஜென்சினா இந்த செகண்ட் கண்டிஷன் பிடி ஈக்குவல் டு ஆர். இந்த இப்போ ஒருவேளை எனக்கு y ஈக்குவல் டு mx பிளஸ் சி தான் என்னோட லைன் வச்சுக்கோங்க. அண்ட் ரிமெம்பர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இந்த கண்டிஷனை அடிக்கடி மறந்துடுறேன். ஸோ ஒருவேளை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு கொடுத்து y ஈக்குவல் டு mx பிளஸ் சின்னு கொடுத்தா சியோட கண்டிஷன் ஏ ரூட் ஒன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் எம் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் அஃப்கோர்ஸ். ஏன்னா ஒரு சர்க்கிளில் ஒரே ஸ்லோப்பை வச்சு ரெண்டு டேஞ்சென்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் கரெக்டா, ஆப்போசிட் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட். ஸோ ரெண்டு இருக்கு, ஒன்று ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் ஏ ரூட் ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர், இல்லை ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இந்த சி ஸ்கொயர் இருக்கு பாருங்க, இதை வச்சே கண்டிஷன் சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு வேளை டிரைவ் பண்ணணும்னா யூ கேன் டிரைவ், சப்ஸ்டியூட் த ஃபார்முலா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன். இந்த இடத்துல பி வந்து ஜீரோ, ஸோ இட் வில் பி சிம்பிளி சி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் ஆர். அதே கண்டிஷன் இது வரவேல கிரேட் ஏஸ் இன்டூ ஏ ஸ்கொயர் இன்டூ ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர் வந்து சி ஸ்கொயரோட அதிகமாக இருந்துச்சுன்னா இட் வில் பி சீக்ரெட் பேசிக்கலி. அதாவது பிடி வந்து லெஸ் தென் ஆரா இருக்கும். ஒருவேளை ஏ ஸ்கொயர் இன்டூ ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர் வந்து சி ஸ்கொயரோட கம்மியாக இருந்துச்சுன்னா இது இட் won't meet the circle. Two imaginary points basically you will never meet real points. ஓகேவா, ஸோ அதுதான் அஃப்கோர்ஸ் இன்னொன்று சொல்ல மாட்டேன். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் பார்த்தோம்னா என்னென்ன டைப்ஸ்லாம் பார்த்தோம். ஒன்று எக்ஸ் மைனஸ் த சென்டர் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் சென்டர் ஒய் கோஆர்டினேட் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், இல்லாட்டி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஜிஎக்ஸ் பிளஸ் டூ ஹெச் ஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. சென்டர் வந்து மைனஸ் ஜி கமா மைனஸ் ஹெச், அப்புறம் ரேடியஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் சி. இன்னொரு ஃபார்மேட் இருக்கு, ஹெச் ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன், சாரி சென்டர் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ் டூ கமா ஒய் டூன்னு வச்சுக்கோங்க.
இதோட ஈக்குவேஷன் எப்படி சொல்லலாம்னா இட் இஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இன்டூ ஒய் மைனஸ் ஒய் டூ ஈக்குவல் டு ஒன் ஐ மீன் ஈக்குவல் டு ஜீரோ. இதோட ப்ரூஃப் வேணும்னா இது ஒரு ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு சர்க்கிள்ல டயாமீட்டர் சப்ஸ்டன்ஸ் 90 டிகிரி அட் தி பாயிண்ட் அட் த பெரிஃபெரி. இப்போ இந்த பாயிண்ட்ல வச்சு எக்ஸ் கமா ஒய்னு வச்சுக்கோ. இப்போ இதோட இந்த லைன் இருப்பாரு ஏபின்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க. பிஏவோட ஸ்லோப் பிஏ வில் பி பெர்பெண்டிகுலர் டு பிபியா, பிகாஸ் அதான் அதோட கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ slope of MPA into slope of MPB will be -2. Straight line chapter ல இருந்து direct formula. Slope of MPA வந்து அதாவது MPA will be equal to y minus y1 divided by x minus x1. MPA MPB வந்து y minus y2 divided by x minus x2. ஸோ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு -1 போட்டு எல்சிஎம் எடுத்து அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா யூ கெட் எபோ ரிசல்ட். ஸோ இதுவும் ஹைலி யூஸ்ஃபுல், நிறைய தடவை எக்ஸாம்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிமெம்பர் இட். இப்போ ஒன்ஸ் அகெயின் கமிங் பேக் டு டான்ஜென்சி. டான்ஜென்சி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். y equal to mx plus c ஃபார் த, ரிமெம்பர் த வேர்ட், ஃபார் த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் வந்து டான்ஜென்சி கண்டிஷன் வந்து c should be plus or minus a root 1 plus m ஸ்கொயர். ஆல்சோ ஒருவேளை எனக்கு இப்படி கொடுத்துட்டாங்க, மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க, பட் ஒருவேளை கொடுத்துட்டாங்கன்னா இருந்துச்சு எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஆர் 2 ஸ்கொயர். இப்போ சியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரிமெம்பர் கோனிக் செக்ஷன், கோஆர்டினேட் ஜியோமெட்ரி என்டையரா இந்த கோஆர்டினேட்டை மாற்றணும்னா ஃபார்முலா ஃபுல்லாத்தையும் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஒன் சப்ஸ்டிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி இருக்கா, இந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ இட் வில் பி ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் சி. இந்த சியை வந்து நம்ம டைரக்டா பிளஸ் ஆர் மைனஸ் ஏ ரூட் 1 பிளஸ் எம் ஸ்கொயர் கண்டுபிடிச்சலாம். அதோட ஜஸ்ட் மைனஸ் எம் பண்ணணும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல். ஓகே, now intercepts made by coordinate axis by the circle. now tangents பார்த்தோம். இப்போ சீக்கண்ட்லயே ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இருக்கு. அதாவது ஒரு சர்க்கிள் இருக்கு, கார்டீசியன் கோஆர்டினேட் ஆக்சிஸ் ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இந்த மாதிரி அது வந்து ஒரு இன்டர்செப்ட் மேட் பண்ணும். இன்டர்செப்ட் இஸ் நத்திங் பட் இந்த சர்க்கிள் வந்து ஒய் ஆக்சிஸை 2 தடவை மீட் பண்ணிச்சுன்னா அது வந்து ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணும். கரெக்டா? இந்த டிஸ்டன்ஸ், அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் பேர் தான் இன்டர்செப்ட்ஸ். ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட், இந்த இன்டர்செப்டையும் லைன் இன்டர்செப்டையும் குழப்பாதிக்காதீங்க. இந்த இன்டர்செப்ட் நத்திங் பட் சர்க்கிள் வந்து எக்ஸ் ஆக்சிஸை 2 தடவை மீட் பண்ணிச்சா வில் மேக் அ ஃபைனைட் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் பேர் தான் இன்டர்செப்ட். ஸோ இதில் எக்ஸ் இன்டர்செப்டோட ஃபார்முலா 2 root square root of g square plus c minus c, sorry. ஸோ ஃபார்முலா வேணும் டிரைவ் பண்ணணும்னா சென்டர் என்னது இஸ் மைனஸ் ஜி கமா மைனஸ் ஹெச், ரைட்? இதோட ரேடியஸ் விச் இஸ் லெட்ஸ் சே ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பர்பெண்டிகுலர் லைன் சென்டர்ல இருந்து கார்டுக்கு வரட்டோம்னா கார்டை வந்து அதை பைசெக்ட் பண்ணும். கரெக்டா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் சேம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஹோல் டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். இந்த டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் இது வந்து ஹெச், இது வந்து ஆர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 2 இன்டூ அதாவது சம் டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் டின்னு வச்சுக்கோ. ஸோ டி பை 2 should be equal to square root of r square minus h square, which is d is 2 into square root of g square minus c. ஓகேவா? அதே மாதிரி y intercept வந்து is 2 root h square minus c. டைரக்ட் ஃபார்ம் ஜஸ்ட் ப்ரூஃப் வந்து நீங்க பண்ணலாம். ஐம் நாட் சேயிங் தட் உங்களால ப்ரூவ் பண்ண முடியாது, ஜஸ்ட் சிம்பிள் ப்ரூஃப் சொன்ன மாதிரி. பட் டோன்ட் டூ திஸ் இன் எக்ஸாம் ஹால், பிகாஸ் எக்ஸாம் ஹாலில் டைம் கன்ஸ்ட்ரக்ட்னால ஷுட் லைக் டூ த ப்ராப்ளம் குயிக்லி. இந்த மாதிரி டைரக்ட் ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வேகமாக பண்ண பார்க்கும். ஸோ ரிமெம்பர் த ஃபார்முலா ஃபார் தட் சேக். இப்போ ஜி ஸ்கொயர் மைனஸ் சி அஃப்கோர்ஸ் கிரேட்டர் தென் 0 லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா இட் நெவர் மீட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஒன்ஸ் அகேன்
ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ரியல் நம்பர் ஆன்சர் கொடுக்கலன்னா இட் நெவர் மீட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது இமேஜினரி ரூட் இருக்குன்னு அர்த்தம், which implies that there are no real roots. ஓகேவா? So let's go to the next topic. One question. Length of the intercept on y-axis, direct formula என்னது? I hope you remember it. It's first to find. இப்பவுமே இது எதுன்னு சொல்லியிருக்கேன் for good practice. To find 2 root h square minus. கரெக்டா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா whose diameters is the line joining the points -4, 3 and 12, -1. Wow. ஸோ இதுக்கு ரெண்டு வழியா பண்ணலாம். ஒன்று இதோட மிட் பாயிண்ட் வந்து என்னவா இருக்கும், சென்டரா இருக்கும். இதோட டிஸ்டன்ஸ் வந்து 2r இருக்கும். அதை கண்டுபிடிச்சி ரோ எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படியும் பண்ணலாம். பட் வெயிட், நான் இப்போதான் ஒரு ஃபார்முலா சொன்னேன். அதாவது டயமெட்ரிக்லி ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா யூ டோன்ட் நீட் டு டூ ஆல் த ஸ்டெப். டைரக்ட் ஃபார்முலா இருக்கு. என்னது? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இன்டூ ஒய் மைனஸ் ஒய் டூ வில் பி ஈக்குவல் டு 0. ஏன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ப்ரீவியஸ் லைன் அதோட ப்ரூஃப் வேற சொன்னேன். பி அண்ட் பிபி வில் பி perpendicular, so the product of these slopes will be minus. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிப்போம். ஏன்னா ஈக்குவேஷன் மூலியமா தானே ஹெச்யூசியை கண்டுபிடிக்க முடியும். சப்ஸ்டியூட் வில் கெட் எக்ஸ் பிளஸ் 4 இன்டூ எக்ஸ் மைனஸ் 12 பிளஸ் ஒய் மைனஸ் 3 இன்டூ ஒய் பிளஸ் 1 equal to 0. You substitute, you will get x square, sorry, minus 8x minus 48 plus y square minus 2y minus 3 equal to 0. So if you rearrange to our standard method, it will be x square plus y square minus 8x minus 2y minus 51 equal to 0. Okay, so this is our answer. Now, remaining, that's all, almost done. இப்போ ஹெச் அண்ட் சி வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். 2x வந்து டோன்ட் ஃபர்கெட் 2h தான் -2, h -2 கிடையாது. ஸோ 2h is -2, which implies h is -2. அடுத்து c is -51. Substitute over there, you will get 2 root of 1 square plus 51, which is 2 root 52. If you take, you can write 52 as 13 into 4, so it will be 4 root 30. Then, if you wish, you can do by that method also. Now இதோட சென்டர் கண்டுபிடிச்சு அது வழியா அதோட ரேடியஸ் கண்டுபிடிச்சு யூ கேன் சப்ஸ்டியூட், யூ கேன் டூ இட். பட் இட்ஸ் அ டைம் வேஸ்ட். இந்த மாதிரி பண்ணு, ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு ஹெச் வேல்யூ கண்டுபிடிச்சு சி வேல்யூ கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் இந்த ஃபார்முலா. இட்ஸ் ஆல். ஸோ குவாட்ரேச்சர் ஜியோமெட்ரி பொறுத்த வரைக்கும் the question solving is literally simple, but formula கரெக்டான இடத்துல ஸ்ட்ரைக் ஆகும். ஓகேவா? ஸோ let's go to the next question. Now, இந்த கொஸ்டின் முன்னாடி ஐ வாண்ட் டீச் சம்திங். எரேஸ் பண்ணிடலாம்னு இருக்கேன். இப்போதான் ஒரு கன்வென்ஷன் சொன்னேன். அதாவது எஸ்னா என்னதுன்னா ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷன் வித் RHS to be ஸ்கொயர், வித் RHS to be 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 4y பிளஸ் 7. இது வந்து எஸ். ஸோ எஸ் ஒன்றுனா அந்த பாயிண்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதே மாதிரி டீன்னு இருக்கு. Let me tell you, the t notation you will use it multiple times. So please remember it if you are. So t notation அதே தடவை யூஸ் பண்ணுவோம். t is nothing but என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். x ஸ்கொயரை x into x1 மாற்றணும், y ஸ்கொயரை y into y1 மாற்றணும். அடுத்து அவ்வளோதான். இதுதான் எக்ஸை வந்து x plus x1 divided by 2 மாற்றிக்கணும். y வந்து y plus y1 by 2 மாற்றிக்கணும். சி கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கு. அப்புறம் இது ஹைலி அன்யூஸ் ஒன், தெரிஞ்சுக்கோங்க. பட் யூ ஒன்ட் யூஸ் இன் மல்டிபிள்ஸ். yx1 plus xy1 divided by 2 இப்படிதான் மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2hy பிளஸ் c ஈக்குவல் டு 0 இருக்கா? சர்க்கிளோட x ஸ்கொயர் பிளஸ்
y square plus 2gx plus 2hy plus c equal to 0 இருக்கு. First RH 0 மாத்திக்கோங்க. அதுக்கப்புறம் do this. If you substitute, you will get x1 t for a point x1 comma y1. It will be x1 plus y1 plus g into x plus x1 plus h into y plus y1 plus c equal to 0. So, இப்போ பார்த்தீங்கன்னா the ultimate aim is second order equation, first order equation மாறிடுவார். It will be a first degree equation. Only one x power 1 y power 1 தான் இருக்கு. Nothing else is there. So, இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். இது வந்து tangent. T of course stands for tangent. இது எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். No, equation of a tangent. இப்போ தானே சார் பார்த்தோம் T equation of a tangent into y equal to mx plus square root of a into square root of 1 plus m square. But that's not all about it. இப்போ பார்த்தீங்கன்னா let's say ஒரு பாயிண்ட் வழியா ஈக்குவேஷன் இப்போ இந்த சர்க்கிள் இருக்குன்னா ஒன்று நான் ஒரு லைன் கொடுத்து இதோட ஸ்லோப் எம் இதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோன்னா யூ கேன் டூ இட் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ் ஏ ரூட் 1 பிளஸ் எம். பட் இந்த பாயிண்ட்ல இதோட டேஞ்சன்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வாட் வில் யூ டூ சார்? லாஜிக்கா சொல்லணும்னா நான் இதோட சென்டர் இருக்குல்ல இதோட ஸ்லோப் கண்டுபிடிப்பேன், அப்புறம் இதோட பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிப்பேன். பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிச்சு இந்த பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைக்கும்னா ஓகே, வெரி குட், கோயிங் ஆன் ரைட் ப்ராசஸ். பட் டைம் டேக்கிங் கரெக்டா? ஏன்னா இதோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இதோட 1.4 2. ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் அது. அதுக்காக தேர் இஸ் எ ட்ரிக். சப்ஸ்டிடியூட் t equal to 0. தட்ஸ் ஆல். t அதாவது முதல்ல அந்த ஈக்குவேஷனை t ரொட்டேஷனுக்கு மாற்றிக்கோங்க. லைக் எக்ஸ் ஸ்கொயர் x1 y square y1 இந்த மாதிரி மாற்றிட்டு just make it equal to 0. You will get tangent equation only if it is on the line. நல்லா பார்த்துக்கோங்க. The t equal to 0 will give you tangent if the point is on the circle. Circle மேல இருக்க ஒரு பாயிண்ட்டுக்கு t equal to 0 அப்ளை பண்ணீங்கன்னா you will get a tangent for that point, that particular point. Okay ma? So like now x square plus y square equal to a square equation இருக்குன்னு வச்சுக்கோங்க. Excuse me, yeah. இப்போ x1 y1 பாயிண்ட்டுக்கு t equal to 0 எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? இந்த பாயிண்ட் வழியா போற டேஞ்சன்ட் கிடைக்கும். Just substitute x1 plus y1 equal to a square. That's all. As simple as that. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு பாயிண்ட் கொடுத்து அதோட டேஞ்சன்ட் கேட்டாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் டேஞ்சன்ட்டுக்கு அஃப்கோர்ஸ் இப்பதான் பார்த்தோம் எம்எக்ஸ் பிளஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்லோப்ல இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதாவது ஃபைண்டிங் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். சரி, இப்போ நீ சொல்லிட்டடா ஒரு சர்க்கிள்ல 2 லைன் இருக்கு, tangent which is y equal to m x plus z c respective c and this is y equal to mx minus c. ஸோ 2 டேஞ்சன்ட் இருக்கு. இப்போ இது ஒரே ஒரு யூனிக்கான பாயிண்ட்ல கான்டாக்ட் பண்ணுங்க, அதை பத்தி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இவன் அது வந்து ஒரு யூனிட்னாலும் நமக்கு அதை பத்தி ஆன்சர் கிடைக்கல, என்ன பண்றது அப்படி யோசிக்கும் போது தேர் இஸ் அ ஃபார்முலா ஃபார் தட் ஆல்சோ. கீழே இருப்பாரு. இட் இஸ் மைனஸ் ஆஃப் பிளஸ் ஏஎம் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எம் ஸ்கொயர் ஆமா பிளஸ் ஆஃப் மைனஸ் ஏ டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எம் ஸ்கொயர். அதாவது பேசிக்கலி த சைன் டிஃபர்ஸ். மைனஸ் ஏஎம்னா அங்கே பிளஸ் ஏ, பிளஸ் ஏஎம்னா அங்கே மைனஸ் ஏ. தட்ஸ் ஆல். இப்போ அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணா கூட யூ வில் கெட் த ஒரிஜினல் ஆன்சர். பட் இஃப் யூ ஆர் interested in knowing the formula எப்படி வந்துச்சுன்னா just solve both the equation. As simple as that. Y equal to mx plus c, x square plus y square equal to a square. ஒன்றை இன்னொரு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா you'll get an answer. That's all. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ would have understood. மறுபடியும் சொல்றேன், எல்லாமே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் equal to a ஸ்கொயர்ங்கிற ஸ்பெஷல் சர்க்கிளுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஒருவேளை இன்கேஸ் அவங்க சர்க்கிளை மாற்றினாங்கன்னா என்ன சொல்லியிருக்கீங்க, கோஆர்டினேட் சிஸ்டமா மாற்றிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் மைனஸ் 2 கொடுத்தாங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 கண்டினியூ பண்ணிக்கோங்க, ஃபைனலா 2 ஆட் பண்ணிக்கோங்க. I'm meaning like this. Yeah, but let's say x minus 2 the whole square plus y square equal to 4.
நான் வந்து y ஈக்குவல் டு mx பிளஸ் சி கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. mx பிளஸ் சம் சி கண்டுபிடிச்சேன்னா ஃபைனல் ஸ்டெப் ஆன்சர் ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் டூ கண்டுபிடிச்சு மாற்றிக்கும். ஆக்சுவலாக அதே தான் அப்ளை பண்றீங்க, பட் ஃபைனலாக மாற்றிக்கும். இப்போ எக்ஸ் மைனஸ் டூ பிளஸ் ஒய் பிளஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர்னா ஒன் செகண்ட் ஒய்க்கு பதிலாக ஒய் பிளஸ் ஃபோர் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் டூ ஃபைனலாக செட் பண்ணி அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட் மீ டூ. ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். மைனஸ் ஆஃப் பிளஸ் ஏஎம் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இன்னொன்று வந்து எஸ் ஆர் மைனஸ் ஏ டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் பிளஸ். Now, equation of a normal. Actually, the normal வந்து it's very special because அடுத்த கோடிங்ஸ்ல பார்ப்போம். பட் let me read this script down வச்சு. ரெண்டு கர்வுக்கு நடுவில் இருக்க மினிமம் டிஸ்டன்ஸ் டேக் எனி கர்வ். இப்படி ஒரு கர்வ், இப்படி ஒரு கர்வ் இருக்குன்னு அப்படி இந்த ரெண்டு கர்வுக்கு நடுவில் இருக்க மினிமம் டிஸ்டன்ஸ் எப்போ நடக்கும்னா அலாங் ஃபோர் நார்மல் அலாங் ஃபோர் நார்மல். அதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அதோட நார்மல் லைனையும் இன்னொரு பாயிண்ட் எடுத்துட்டு அதோட நார்மல் லைனையும் ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா, அதாவது ரெண்டு லைனும் கோயின்சைட் ஆச்சுன்னா அந்த பாயிண்ட்ல தான், அந்த ரெண்டு பாயிண்ட் தான் மினிமம் டிஸ்டன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் வாட் ஐ மீன். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலா இஃப் யூ வாண்ட் டு நோ, இது ப்ரூவ் பண்றதுக்கு இட்ஸ் நாட் பிக் டீல். பிகாஸ் ஒன்ஸ் அகேன் சொன்ன மாதிரி ரெண்டு லைனுக்கு நடுவில் ஒரு பாயிண்ட்டுக்கும் லைனுக்கு நடுவில் இருக்க மினிமம் டிஸ்டன்ஸ் பர்பண்டிகுலர் லைன்ல ஆகிற மாதிரி இதுவும் கோடாமல் பாயிண்ட்ஸ் வெளியே தான் போகும். Now, coming back to circles. Now, circles பொறுத்த வரைக்கும் நார்மல் வந்து weird amazing properties there. அதாவது normal always passes through center. Center of the circle வழியா normal it will always pass. So, like any tan, because reason, let's say ஒரு சர்க்கிள் எடுத்து ஒரு டேஞ்சன் எடுத்து, அதாவது நமக்கு தெரியும் நார்மல் இஸ் நத்திங் பட் லைன் பர்பண்டிகுலர் வித் டேஞ்சன் வித் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இப்போ நமக்கு தெரியும் சென்டர்ல இருந்து டேஞ்சன்ட்டுக்கு வரையப்படுற லைன் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல பர்பண்டிகுலரா இருக்கும், which means that's normal. இந்த நார்மல் லைன் அஃப்கோர்ஸ் பாசஸ் டு சர்க்கிளோட சென்டர். ஸோ இட்ஸ் ஸோ சிம்பிள். ஒருவேளை x1, y1 கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. we have 2 points. சென்டர் மைனஸ் ஜி மைனஸ் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க x1, y1. 2-point form. That's all. Equation of line can be getting அவ்வளோ சிம்பிள். ஆக்சுவலா ஸ்லோப் கொடுத்தாங்கனாலும் ஈஸி. ஸ்லோப் கொடுத்தாங்க ஒரு பாயிண்ட் இருக்கு which is minus g, minus f. Once again, slope point form y minus y1 equal to x minus m into x minus x1. ஸோ சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நார்மல் கேஸ் வெரி சிம்பிள். ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களே கொடுத்தாங்க. பட் மற்ற கோடிங்ஸ்க்கு இட் வில் பிகம் ஸ்லைட்லி டிஃபிகல்ட் which we will see in next classes. ஸோ இப்போதைக்கு நார்மல் இஸ் சிம்பிள். Now let's go to the next one. Length of the tangent. Yeah, it's a good question. Tangent எப்படி ஒரு லைனோட லென்த் கண்டுபிடிக்கிறது? லைன் செக்மெண்ட்டுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். லைன் வந்து இன்ஃபைனைட் டைமென்ஷன்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியுமா? லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஒரு இந்த டயக்ராம்ல ஒரு சர்க்கிள் இருக்கு. பிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு ரெண்டு டேஞ்சன்ட் வரைய முடியும். ஐ திங்க் டு நோ திஸ். அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஒரு சர்க்கிள்ல மூணு ரீஜனை டிவைட் பண்ணுது. வி கேன் நோ பாயிண்ட் இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இல்லை இங்க இருக்கலாம். வெளியில இருக்க பாயிண்ட் ஃப்ரம் அவுட் சைட் உங்களால ரெண்டு டேஞ்சன்ட் வரும், 2 யூனிக் டேஞ்சன்ட். இந்த பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் ஒரே ஒரு டேஞ்சன்ட் மட்டும் தான் வரையும். பிகாஸ் ஆப்வியஸ்லி இப்படிதான் வரையும். பாயிண்ட் இன்சைட் யூ கான்ட் ட்ரா எனி டேஞ்சன்ட். பிகாஸ் ஒரு லைன் சர்க்கிள்குள்ள வரணும்னாலே அது சர்க்கிள் ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணதுன்னு அர்த்தம், which means there won't be any tangent. ஓகேவா? ஸோ மறுபடியும் சொல்றேன், அவுட் சைட்ல இருந்து ரெண்டு டேஞ்சன்ட் வரைய முடியும், ஆன் த சர்க்கிள்ல இருந்து ஒரு டேஞ்சன்ட் வரைய முடியும், இன்சைட்ல இருந்து 0 டேஞ்சன்ட். அதே தான் இங்க பண்ணியிருந்தேன். அவுட் சைட் இந்த டயக்ராம் வந்து இட்ஸ் ஹைலி ரிப்பீட்டட். அடுத்து வர டாபிக்ஸ் ஃபுல்லாமே இந்த டயக்ராம் வச்சு தான் சொல்ல போறோம்.
ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இந்த சர்க்கிள்ல இருந்து அவுட் சைட்ல இருக்க ஒரு பாயிண்ட்ல இருந்து 2 டேஞ்சன்ட் வரையும். ஓகேவா? ஸோ இப்போ டிஸ்டன்ஸ்ங்கிறது என்னன்னா நத்திங் பட் பி பி கியூ டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் சர்ப்ரைசிங்லி ஆர் சம்திங் இதான் சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். இது பர்பண்டிகுலரா இருக்கும். கரெக்டா? அப்புறம் இந்த ஆரும் பர்பண்டிகுலரா இருக்கும். ஸோ பேசிக்கா இது ஒரு குவாட்ரிலேட்டரல் வித் சென்டர் ஆர் பி வித் அண்ட் 290 டிகிரிஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதோட ட்ரையாங்கிள் வரைஞ்சு ஆர்ஹெச்எஸ் ப்ராப்பர்ட்டி படி இந்த டூ ட்ரையாங்கிள் will be congruent. அதாவது பி ஓ கியூ பிஓஆரும் கான்ஃபிடண்டா இருக்கனால இந்த சைடும் பிக்யூ பிஆரும் சேமா இருக்கு. ஸோ 2 டேஞ்சன்ட் இருந்தாலும் 2 டேஞ்சன்டோட லென்த்தும் ஈக்குவலா இருக்கும், விச் வில் பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் S1. ஸ்கொயர் ரூட் எப்பவுமே பாசிட்டிவா தானே இருக்கும். அப்போ S1 பாசிட்டிவா? கரெக்ட். ஏன்னா இப்பதானே சொன்னேன், ஒரு பாயிண்ட் வெளியே இருந்துச்சுன்னா அதோட எப்படி செக் பண்றது? S1 should be greater than 0. ஸ்டார்டிங்ல பார்த்தோம் பொசிஷன் ஆஃப் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சர்க்கிள். ஸோ பாயிண்ட் வெளியே இருந்துச்சுன்னா S1 பாசிட்டிவா இருக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் S1 இஸ் defined. So PQ will be equal to PR, which will be equal to square root of S1. So that's all. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Let's go to the next problem. Pair of tangents. Remember the diagram. I will come back to it soon because அடுத்த ஒரு இது அந்த டயக்ராம் வச்சு we will extrapolate நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். Now let's go to pair of tangents. I think you know this. அதாவது 2 ஸ்ட்ரைட் லைன் நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா you can represent like this. ஒரு 2 straight a pair of 2 straight lines you can represent as some 2 degree term you can represent with xy term itself. அதை வந்து they will call it as homogeneous equations or something like that. ஸோ இப்போ pair of tangents இப்போ இந்த P பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் 2 tangent இருக்கா, இந்த 2 tangent எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? you don't need to know this, you don't need to mug it up. இதை வச்சு நிறைய யூஸ் பண்ண மாட்டோம், பட் இன் கேஸ் தெரியும்னு வச்சீங்கன்னா you need it, which is nothing but S1 equal to T square. T வந்து 1 டிகிரி, அது ஸ்கொயர் பண்ணோம்னா 2 டிகிரி வந்துடும். எஸ் வந்து 2 டிகிரி டேர்ம். S1 வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஏன்னா S1ங்கிறது எஸ்ல ஒரு பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்றது. இந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ண பிறகு அது ஒரு கான்ஸ்டன்ட் மாறிடும். ஸோ இந்த 2 லைனையும் டினோட் பண்றது எப்படின்னா S1 ஈக்குவல் டு டி ஸ்கொயர். அவ்வளோதான். ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். திஸ் a pair of tangents. 2 டேஞ்சன்ட்டை ஒரே ஈக்குவேஷன்ல கம்பைன் பண்ணும்போது you'll get SS1 equal to T square. பேசிக்கா will be ax plus by plus c equal to into a1x b1x c1 அடுத்து a2x plus b2y plus c2 equal to 0. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குமா? அந்த ஈக்குவேஷன் தான் SS1 minus t square equal to 0. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Let's go to the next question. Yeah. Question. 2 tangents PQ and PR. Wow. Let's see. Pardon my diagram. It won't be that good. Okay. Good enough. Let's see. Point. The point is 16, 7. Okay. They are drawing 2 diagrams, 2 tangents. Wow. This tangent is 2. This Q, let's see. And P2 should also be good. Good enough. This is the center. It will be perpendicular. And this will also be perpendicular. Yeah, it's drawing circle for some reason. Okay. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் திஸ் ஆர், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் பிக்யூ இஸ் நாட் சி. பிக்யூ சிஆரோட குவாட்ரிலேட்டரோட ஏரியா என்னன்னு கேட்குறேன். இஃப் யூ அப்சர்வ் இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்கிரண்ட் இப்போ தானே சொன்னோம். ஸோ இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளோட திஸ் இப்போ இந்த குவாட்ரிலேட்டரோட ஏரியா இஸ் நத்திங் பட் 2 into ஏரியா ஆஃப் அ triangle. கரெக்டா? either PQC or PRC. இந்த 2 ட்ரையாங்கிளோட ஏரியாவை ஆட் பண்றது as both come out to be same. இதோட twice of a single triangle செய்யும். ஓகேவா? now இப்போ நம்மளோட அல்டிமேட் ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா to find area of one of the triangle.
இப்போ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இதோட ரேடியஸ் இது வந்து சம் எல்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா இட்ஸ் ஸோ சிம்பிள். எல்ஆர் இருந்துச்சுன்னா இட்ஸ் நத்திங் பட் ஹாஃப் இன்டூ எல்ஆர். கரெக்டா? ஸோ நவ் லென்த் என்னது? லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட். லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் ஃபார்முலா ஞாபகம் இருக்கும். இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் S1. If you would have found square root of S1. Okay. So radius is nothing but square root of G square plus H square plus NS. So ரெண்டுமே இருக்கு. Multiply and find the area. It's so simple. Let me do it. Let me do it quickly also. G வந்து பாத்தீங்கன்னா G is -1, H is -2, C is -20 itself. You will get R is 1 plus 4 minus of -20, which is plus 20, which is 5. So S1 கண்டுபிடிக்கணும் faster. S1 positive இருக்குமா நெகட்டிவா இருக்கும்? Positive because it's outside, right? So 256 plus 49 minus 32 minus 28 minus 20 equal to not equal to S1 equal to this. So S1 will be equal to 32 minus 22 minus 20 is minus 52. So plus 49 minus 3 minus 31 256 minus 31, which is S1 is 220. Wow, 225 perfect squares. We're going it right here. So L is square root of 225, 15 units. 15 units. Area of a quadrilateral is 2 into half into L is 15 into 55, 75 square root. Right? So all of the question. I hope you have understood this. Let's go to the next question. Yeah, let me complete this. Like few concepts are kind of முடிச்சுட்டு எல்லா கொஸ்டினும் சேர்த்து பண்ணுவோம் because we would be running out of another formula. Let's say ஒரு சர்க்கிள் கொடுத்தாங்க. இப்போ நம்ம டேன்ஜென்ட் பத்தி இவ்வளவு நேரம் பார்த்தோம். லெட்ஸ் கம் பேக் டு அனதர் லைன் விச் இஸ் கார்ட். கார்டுனா நத்திங் பட் சீக்வென்ஸ் விச் இன்டர்செக்ட் 2 பாயிண்ட்ஸ். இன்சைட்ல இருக்க லைன் பேர் கார்டுன்னு சொல்லுவோம். திஸ் ஒன் இஸ் கார்டு. இப்போ இதோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கும்? லெட்ஸ் சே இதோட மிட் பாயிண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒய் மிட் பாயிண்ட்? மிட் பாயிண்ட் இஸ் ஸ்பெஷல் பிகாஸ் சென்டர்ல இருந்து இந்த மிட் பாயிண்ட்டுக்கு வரையப்படுற லைன் வில் பி பெர்பெண்டிகுலர் டு ஆர் கார்ட் லைன் இட்செல்ஃப். ஸோ இதோட ஸ்லோப் மல்டிப்ளைட் பை இதோட ஸ்லோப் வில் பி நெகட்டிவ், ரைட்? ஸோ அதை வச்சு இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஐ டோன்ட் நோ, ஜஸ்ட் லைக் தட் ஐ கேவ் த டெரிவேஷன் ஆல்சோ. பட் அல்டிமேட் எய்ம் இஸ் இப்போ இந்த பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா யூ வில் ஃபைண்ட் எப்படி இதை கண்டுபிடிப்பீங்கன்னா ஈக்குவேஷன் இஸ் டி ஈக்குவல் டு S1. டி வந்து என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக x1, ஒய் ஸ்கொயர் பதிலாக y1. எக்ஸ் ஸ்கொயர் ஆக்சுவலாக யூஸ் பண்ண மாட்டோம் பிகாஸ் இது சர்க்கிள். எக்ஸ் பதிலாக x plus x1/2, ஒய் பதிலாக y plus y1/2. S1 வந்து அந்த எஸ் ஈக்குவேஷன் அப்படியே x1 y1 சப்ஸ்டிட் பண்ணிருக்கு. கொஷின் S1 பாசிட்டிவா நெகட்டிவா இருந்திருக்கு? நெகட்டிவ் பிகாஸ் கார்டோட மிட் பாயிண்ட் சர்க்கிளுக்கு இன்சைட்ல கரெக்டா? லைக் திஸ் இந்த மாதிரி கோரிலேட் பண்ணி படிப்பாங்க. ஸோ டி ஈக்குவல் டு S1ங்கிறது ஒரு சர்க்கிளில் ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அது டி ஈக்குவல் டு S1 அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு கார்ட் கிடைக்கும். அதாவது வேர் அந்த கார்டோட மிட் பாயிண்ட் இஸ் x1, y. Let's go to common chord of two circles. Before that, I think I missed one topic. Yeah. See, I missed two topics. Where am I? Yeah, here. You see, இந்த டயக்ராமுக்கு நான் மறுபடியும் வருவேன்னு சொன்னேன். I suppose the question we will do, but before that, I need to teach two topics. Let's see, circle இருக்கு, external point P, ரெண்டு tangent வரையணும் Q and R. Another my diagram. R, let's say center is C. perpendicular இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா Q to R ஒரு கார்டா? The chord is nothing but a special chord.
ஏன்னா பிஓசி அதாவது ரெண்டு டேஞ்சன்ட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு கார்டு மாதிரி இருக்கு, கன்ஃபைன் பிட்வீன் டூ டேஞ்சன்ட்ஸ். இந்த கார்டை என்ன சொல்லுவோம்னா இட்ஸ் a காமன் கார்டு பிட்வீன் டூ டேஞ்சன்ட்ஸ். இந்த பாயிண்டோட ப்ராப்பர்ட்டி இந்த கார்டு, பிகாஸ் இந்த கார்டு எப்படி உருவாகுது, இந்த பாயிண்ட்ல இருந்து வர ரெண்டு டேஞ்சன்ட்டுக்கு நடுவில் இருக்க இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் வரையப்படுற கார்டு தான் இது. இந்த பாயிண்ட்டை வேரி பண்ணா மட்டும்தான் இது மாறும், கரெக்டா? ஸோ இந்த பாயிண்ட் வழியா இந்த கார்டை கண்டுபிடிக்கணும். That's all our question is. There is a formula which is t equal to 0. It may look unusual because t equal to 0 வந்து equation of a tangent க்கு மாத்தம். அப்ப சொன்னேன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். Equation of a tangent வந்து t equal to 0 if the point lies on the circle. Circle மேல அந்த பாயிண்ட் இருந்துச்சுன்னா it is t equal to 0. ஒருவேளை சர்க்கிளுக்கு அவுட் சைடு இருந்துச்சுன்னா இட்ஸ் என்னது ஈக்குவேஷன் ஆஃப் த காமன் கார்டு. ரெண்டு சர்க்கிளுக்கு ரெண்டு டேஞ்சன்ட் நடுவில் இருக்க கார்டோட ஈக்குவேஷன் இஸ் டி ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். அப்புறம் அனதர் ஒன் ரேண்டம் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் திஸ், இதோட ட்ரையாங்கிள் இருக்கு பார்த்தீங்களா, பிஓசி, கரெக்டா? இந்த பிஓசி இந்த ட்ரையாங்கிளோட centroid will be the midpoint of PNC. Just a random property, remember. இந்த மாதிரி திடீர்னு கேட்பாங்க இந்த ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா டோன்ட் கெட் கன்ஃபியூஸ், இட்ஸ் நத்திங் பட் மிட் பாயிண்ட் ஆஃப் பிஎன்சி. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். இந்த காமன் கார்ட் ஆஃப் டூ சர்க்கிள்ஸ் வி ஆர் கம்பேரிங். காமன் கார்ட் ஆஃப் டூ சர்க்கிள்ஸ் வச்சு ரெண்டு சர்க்கிள் இன்டர்செக்ட் பண்ணது வச்சு இப்போ ஒவ்வொன்றா நம்ம முன்னாடி போயிட்டே இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு அடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டேஞ்சன்டான்னு பார்த்தோம், அடுத்து டேஞ்சன்ட்டை பற்றி நார்மல் பார்த்தோம், அடுத்து கார்ட் பார்த்தோம். இப்போ நான் ஒன் செகண்ட் ரெண்டு சர்க்கிளுக்கு வந்து இப்போ ரெண்டு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த ரெண்டு சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகிறது ரெண்டு பாயிண்ட்லயும் வச்சுக்கோ. ஆக்சுவலா ஒரு பாயிண்ட்லயே ஆகலாம். வி ஷால் சி தட் சூன். இப்போ ரெண்டு பாயிண்ட்ல ஜென்ரலா இன்டர்செக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. தேர் வில் பி அ கார்ட், காமன் கார்ட், ரைட்? இதோட சென்டருக்கும் பார்த்தோம்னா இது ஒரு காமன் கார்டா இருக்கும். இங்க இருந்து வரையப்படுற லைன் இந்த லைனும் பர்பெண்டிகுலரா இருக்க மாதிரி, கரெக்டா? ஸோ இந்த கார்டோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இட்ஸ் நத்திங் பட் இது S1 வச்சுக்கோ, இது S2 வச்சுக்கோ. The equation is nothing but S2 minus S1 equal to 0. இதுதான் இந்த காமன் கார்டோட ஈக்குவேஷன். ஆக்சுவலா சொல்ல போனா யூ வில் ரியலைஸ் இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் காமன் டேஞ்சன்ட் ஆல்சோ, பட் டேஞ்சன்ட் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகேவா? ஸோ நான் இதோட ஈக்குவேஷன் இதோட லென்த் கண்டுபிடிக்கிறது ஈஸின்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஜஸ்ட் பித்தாகரஸ் சேம் தான். இதோட பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க, இதோட ரேடியஸ் கண்டுபிடிங்க, R1 இது P. ஸோ 2 ரூட், ஏன்னா இது இன்டர்செக்ட் பண்ணும்போது ஈக்குவலா பிரிக்கும். ஸோ 2 ரூட் R1 ஸ்கொயர் மைனஸ் P1 ஸ்கொயர் தட்டி R2 ஸ்கொயர், R2 P2, R2 ஸ்கொயர் மைனஸ் P2 ஸ்கொயர், வாட் எவர் யூ கேன். ஸோ இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். S2 மைனஸ் S1 பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் கம்ப்ளீட்டா கேன்சல் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா S1 வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx இருக்கா. இந்த இடத்துல நான் 2x ஸ்கொயர் பிளஸ் 2y ஸ்கொயர் பிளஸ் 4gx பிளஸ் 4cy 2c1 இருந்துச்சுன்னா இப்போ செப்பரேட் பண்ணலாமா? கூடாது. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போறது ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் லைன். அந்த லைனோட ஈக்குவேஷன் இட் வில் பி ஆஃப் 1 டிகிரி. ஸோ S1 மைனஸ் S2 பண்ணும்போது மேக் ஷுர் தட் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டு பக்கமும் ஈக்குவல். ஈக்குவல் என்னன்னா ஒன்னு இன்னொன்னோட டிவைட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல S1 2 ஆல் மல்டிப்ளை பண்ணனா ஸோ ஐ ஷுட் டிவைட் பை 2. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் நார்மல் கன்ஸ்ட்ரெயின்ட், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் மேக்ஸிமம் லென்த் ஆஃப் திஸ் இது வந்து இட் வில் பி அ டயாமீட்டர். இது வந்து R2 ஸ்கொயர் மைனஸ் P2 ஸ்கொயர் இருக்கா. இது எப்போ மேக்ஸிமம் ஆகும்னா when P2 or P1 becomes 0. ஸோ ஒரு பெரிய சர்க்கிள் வேற ஒரு சின்ன சர்க்கிள் ஒரு பெரிய சர்க்கிள் இருந்துச்சுன்னா இந்த லைன் இருக்கு. இந்த லைன் எப்போ மேக்ஸிமம் ஆகும்னா தள்ளி வர 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 இந்த சின்ன சர்க்கிளோட டயாமீட்டருக்கு இந்த கார்டு ஈக்குவலா இருந்தா அது மேக்ஸிமம் ஆகும். ஸோ இஃப் தி ஆஸ் மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த கார்டு இஸ் டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் சர்க்கிள். டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுல ரெண்டு ரேடியஸ் கண்டுபிடிச்சு அதோட மினிமம் பார்ட் கண்டுபிடிக்கிறது நைன். ஸோ நவ் கமிங் பேக் டு டேஞ்சன்ஸ். டேஞ்சன்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ குட் திங். ரெண்டு சர்க்கிள் இப்போ பார்த்தோம். ஆக்சுவலா இந்த டாபிக் முடிச்சத கார்டுக்கு வந்திருக்கணும், பட்
அது வந்து ரொம்ப சிம்பிள் டாபிக் தான், முதல்ல அது முடிச்சேன். இப்போ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, யா, 2 சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 சர்க்கிளுக்கு நடுவுல எவ்வளவு டேன்ஜென்ட் வரைய முடியும் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு இப்படி கொஷின் கேட்டாங்கன்னு யூ ஷுட் ஃபர்ஸ்ட் செக் கண்டிஷன் பை கண்டிஷன். 2 சர்க்கிள் இருக்கு. இப்போ 2 சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 சர்க்கிளுக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு. இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து R1, இது வந்து லட்சம் R. இந்த ரெண்டு ரேடியஸை சம் பண்ணது வந்து C1 C2 கம்மியா இருந்துச்சுன்னா, அதாவது ரெண்டுக்கும் நடுவுல கேப் இருந்துச்சுன்னா எத்தனை டேஞ்சன்ட் பாருங்க. சின்ன ஒருவேளை இதான் சின்ன சர்க்கிள் வச்சுக்கோ. இங்க இருந்து வரைகிற டேஞ்சன்ட் இந்த பக்கமும் காமன் ஆகி, இங்க இருந்து வரைகிற டேஞ்சன்ட் இந்த பக்கமும் காமன் ஆகும். ஸோ 2 டேஞ்சன்ட் பிளஸ் நடுவுல இருந்து கூட என்னால 4 வரையும். கரெக்டா? ஸோ 4. ஸோ ஆக்சுவலா 2 டேஞ்சன்ட் பிளஸ் 2 டேஞ்சன்ட் டோட்டலா 4 டேஞ்சன்ட் வரையும். கரெக்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலா எத்தனை டேஞ்சன்ட் வரையும்? 4 டேஞ்சன்ட் வரைய முடியுது. கரெக்டா? இப்போ அதுவே இந்த C1 C2க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஆக்சுவலா அடுத்து வந்து இதா இருக்கும். R1 பிளஸ் R2க்கு எக்ஸாக்ட் ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த 2 டேஞ்சன்ட்க்கு எக்ஸாக்ட் ஈக்குவலா இருக்கு. சி 2 சர்க்கிள் இருக்கு. சாரி, 2 சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 சர்க்கிளும் எக்ஸாக்டா ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகிட்டா ஜென்ரா எக்ஸாக்ட்லி 2 டேஞ்சன்ட் இப்படி வரைய முடியும். அடுத்து இந்த ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட்ல ஒரு லைனும் இந்த ரெண்டுத்தையும் ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி வரும். ஆக்சுவலா இதுதான் அங்க சொல்ல வந்தேன். இந்த டேஞ்சன்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த டேஞ்சன்டோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நத்திங் பட் S1 minus S2 equal to 0. காமன் கார்டுக்கும் இதான் ஈக்குவேஷன், டேஞ்சன்ட்டுக்கும் இதான் ஈக்குவேஷன். காமன் கார்டு ஆக்சுவலா ரெண்டு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகும். இது வந்து ஒரு பாயிண்ட். தட்ஸ் ஆல், நத்திங் எல்ஸ். நவ் லெட்ஸ் கோ டு அனதர். இப்ப அடுத்த கேஸ், இது வந்து R1 பிளஸ் R2 கம்மியா இருக்கு. அதாவது சர்க்கிள்குள்ள கேப் இல்ல, இன்டர்செக்டும் ஆகல, பட் 2 இடத்துல இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி, ஒரு இடத்துல இல்லாம 2 இடத்துல இருக்க மாதிரி. பட் இன்னொரு கண்டிஷனும் செக் பண்ணணும். இது லெஸ் தெனா இருந்துச்சுன்னா உடனே இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி கூட இருக்கலாம்ல. ஒரு ஹோல் சர்க்கிளுக்கும் நடுவுல இது இருந்துச்சுன்னா ஸ்டில் இந்த R1 பிளஸ் R2 கம்மி தான். பட் இந்த கேஸுக்கும் எப்படி வித்தியாசம் பார்க்கணும்னா, R1 மைனஸ் R2 வேற. அஃப்கோர்ஸ் R1 வந்து R2 பெருசா இருக்கும்போது செக் பண்ணணும். இந்த ரெண்டுக்கும் அதாவது சென்ட் உள்ளேயே வராம, இந்த சர்க்கிள் உள்ள வந்துச்சுன்னா R1 மைனஸ் R2 ஈக்குவலா இருக்கும். அதனால உள்ளேயே வராம பட் அவுட் சைடு இருக்கு. ஜஸ்ட் 2 பாயிண்ட்ல மட்டும் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா எத்தனை டேஞ்சன்ட் வரையும்? ஜஸ்ட் 2. வெளியே இருந்து 2 டேஞ்சன்ட் வரையும். ஸோ 2 டேஞ்சன்ட்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் டேஞ்சன்ட்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு இது ஹைலி யூஸ்ஃபுல். அடுத்து நெக்ஸ்ட் கேசஸ் R1 மைனஸ் R2 ஈக்குவலா இருந்துச்சு. எக்ஸாக்டா ஒண்ணுக்குள்ள இன்னொன்று இருக்கு. இன்டர்னல் டச்னு சொல்லுவாங்க கொஸ்டின்ஸ்ல. ஸோ இப்படி இருக்கணும். இப்படி இருந்துச்சு, இட் இஸ் R1 மைனஸ் R2. கரெக்டா டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. விச் மீன்ஸ் தட் ஒரே ஒரு டேஞ்சன்ட் தான் வர முடியும். இஃப் இட் இஸ் லெஸ் தேன் R1 மைனஸ் R2, ஒரு சர்க்கிள் உள்ளேயே வந்துச்சுன்னா நோ டேஞ்சன்ட். ஓகேவா? ஸோ இன்னும் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கோ. இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது எப்படி கண்டுபிடிச்சதுன்னா C1 C2 இருக்கு. இந்த C1 C2 ரேஷியோல தான் இது பிரிச்சிருக்கும். இப்போ இது வந்து இட் குட் பி R1 is to R2 ரேஷியோ. எக்ஸ்டர்னலா இங்க இன்டர்னலா இட் வில் பி R1 is to R2. பேசிக்கா என்ன சொல்றேன் பாருங்க, C1 இங்க இருக்கு, T இங்க இருக்கு. அதாவது T1 இந்த டயக்ராம் சொல்றேன். T1 C2 எங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட ரேடியஸ் R1 அஃப்கோர்ஸ் வெளியே தான் இருக்கு, பட் ஸ்டில் இந்த R1 is to R2 ரேஷியோ தான் இருக்கு. பிகாஸ் சிமெட்ரி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் படி நீங்க பாத்தீங்கன்னா இட் வில் பி லைக் திஸ். இப்படி இருக்கும். ஸோ சிமெட்ரி படி இது T1 R1 is to R2 ரேஷியோல தான் பிடிக்கும். அண்ட் யூ நோ த செக்ஷன் ஃபார்முலா. இட் இஸ் R1 into C2 plus R2 into C1 divided by R1 plus R2. எதுக்கு? இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்க சொன்னா. ஒருவேளை
T2 பாயிண்ட் கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா C2 இங்க இருக்கு, T2 இங்க இருக்கா, நான் எக்ஸ்டர்னலா இருக்கும். This is R1, this is R2. Once again, R1 is to R2 ratio, but external. இந்த வந்து R1 into C2 minus R2 into C1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். Remember, I hope you remember this. So R1 into C2 minus R2 into C1 divided by R1 minus R2. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். So that's all. Tangent கண்டுபிடிச்சோம்னா இதான் கண்டுபிடிக்கணும். T2 கண்டுபிடிச்சிருக்கீங்க, இங்கே T2க்கு எக்ஸ்டர்னல். So that's all for today. இதுல நிறைய ஃபார்முலா சொல்லியிருப்பேன். Just revise a bit. Questions காமிச்சிருப்பேன். Revise that also. So that's all for today. Thank you so much for listening. See you in the next coding class. அதனால எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுவாங்க. நாளைக்குலாம் இந்த டியோட நோட்டேஷன் S1 நோட்டேஷன்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், வேகமாக போகும். பிகாஸ் டைம் லேக்ஸ். ஸோ சி யூ. பாய். தேங்க்யூ.